இந்த சமூகமே அப்படித்தான் இருக்கு. யாரையாவது வளர்ந்து வர விடுவாங்களா? யாரையாவது பேசுகின்ற விடுவாங்களா? ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ராம ஸ்ரீனிவாசன் அவர்களையும் சீமான் அவர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஒரு ஆளை வந்து கட்சி விட்டு நீக்கிறார் அப்படின்னா அது 100க்கு 100% சரியாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது மேலும் அக்கா காளியம்மாள் வந்து நிரூபிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஆடியோ வந்து அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் பேசின ஒரு ஆடியோ வந்துச்சு. இந்த மாதிரி காளியம்மாள் வந்து மீனவ கிராமங்களில் பல பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தன்னிச்சையாக தனக்கான ஆட்களை வந்து மாற்றுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் லாட்ஜில் வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடத்தி அவங்களுக்கு வந்து 2000 காசு கொடுக்குறது, செல்ஃபோன் கொடுக்குறது, அது போன்ற வேலைகளை அக்கா காளியம்மாள் தொடர்ந்து வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு அண்ணன் வந்து சொன்னார். நீ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற, கட்சிக்காக வேலை பார்க்க சொன்னால் உனக்கு வந்து தனியாக ஆளை வந்து சேர்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோவில் வந்து பேசியிருப்பார். அது மிகப்பெரிய ஒரு வயலாக இருக்கும். அதை வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லி பாருங்கள். அப்படியெல்லாம் சூழ்நிலை வரங்குள்ள தான் அண்ணன் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் போல இருக்குது. காளியம்மாள் வந்து பிசிறுன்னு சொல்லி பொதுவாக பார்க்கக்குள்ள என்ன தோணும் அப்படின்னா, என்னடா காளியம்மாள் இவ்வளோ தூரம் இருக்காங்க, கட்சிக்காக உழைக்கிறாங்க, கட்சிக்காக வந்து பேசுகிறாங்க, கட்சிக்காக 3 எலெக்ஷன் நின்றுருக்காங்க, கட்சிக்காக 8 வருஷம் இருந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் சீமான் பிசிறுன்ட்டாரே எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு தடவை காளியம்மாளை பற்றி நான் பேசும்போது கூட காளியம்மாளுடைய அந்த ஒரு துரோக முகத்திரை வந்து நான் கிளிக்கும்போது கூட நிறைய பேர் வந்து சொன்னீங்கல்ல, காளியம்மாள் பாருங்கள் அவங்க உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, சீமான் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல பேர் கூட காளியம்மாள்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன்னு சொல்லி பாரிசாலன் போன்றவர் கூட வந்து காளியம்மாளுக்கு தான் சீமான் துரோகம் பண்ணிட்டாரு, சீமானுக்கு வந்து யாராவது வளர்ந்தாங்கன்னா பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பல பேர் வந்து பேசினாங்க. பி குமாரில் ஆரம்பித்து எல்லாருமே பேசினாங்க. அப்போது நான் மட்டும்தான் தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன். காளியம்மாளுடைய உண்மை முகத்திரையை இப்போது நேற்றுக்கு வந்து எனக்கு ஒரு வீடியோ வருதுங்க, சரிங்களா? நான் முன்னாடி போட்டிருப்பால அந்த வீடியோ தான் வருது. அதில் அக்கா எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அண்ணன் ஆடியோவில் சொன்னது இப்போ எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு படத்தை பாருங்கள். பரதவர் அப்படின்னு சொல்லி இருக்கா, பரதவர் அப்படிங்கிற அரசியலை தான் அக்கா காளியம்மாள் வந்து தெளிவாக வந்து பண்ணுறாங்க. அதில் நேற்றை கலந்துக்கிட்ட அந்த கூட்டம் அந்த ஃபோட்டோ போட்டோன்னா என்னடா இது அக்கா காளியம்மாள் எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது பாஜக அரசு இருக்குல்ல, அந்த அரசு என்ன பண்ணியிருக்குன்னா மீனவர்களுடைய ஓட்டை வாங்கிறதுக்காக சமுத்திரபுத்ரா அபிநந்தன் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரில் ஒரு சங்கம் இருக்கும் போல இருக்குது. அந்த சங்கத்து வழியாக வந்து பிரதமர் மோடிக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவிலே முதல் சுதந்திர போராட்ட வீரர் வர்ண உலத்தான் அப்படிங்கிற பரதவ இனத்தை சார்ந்தவர் தான் அந்த மன்னர் தான் இந்தியாவிலே முதல் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து 450 வருஷத்துக்கு முன்னாடி வித்துட்டார் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. யாருன்னா பிஜேபி மோடி கொடுத்துருக்காரு. அதாவது கல்ச்சுரல் இருக்குல்ல, அதான் அந்த பிஜேபியுடைய கல்ச்சுரல் அது சார்பாக வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க போல இருக்குது. மோடி வந்து அதை அறிவிச்சிருப்பாங்க. இந்தியாவில் சுதந்திர போராட்ட வீரர்னா அது வந்து இவர் தான்ப்பா, வர்ண குலத்தான் தான் அப்படின்னு சொல்லி அது இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. வரலாறு எந்த பக்கம் மாறி எந்த பக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்படி பார்க்கும்போது பல பேர் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காங்க. அது மாதிரி ஐயா வர்ண குலத்தான் நம்ம பாட்டன் தான் எப்படி பார்த்தாலும் அவரும் கூட போராடி இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அதை சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் என்ன அப்படின்னா நம்மளுடைய அக்கா காளியம்மாளை பார்த்தோன்னா தான் எனக்கு வந்து ஷாக்காயிருச்சு. பக்கத்தில் வந்து ராம சீனிவாசன், ஐயோ ராம சீனிவாசன் பேரை வேற அக்கா வந்து விட்டாங்க. உடனே அவர் வந்துட்டு பாருங்க அவர் தான் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டுடைய பிஜேபி போச்சு, அவர் பேரை விட்டிங்களே அப்படின்னோடனே எங்களுடைய அண்ணன் தான், அவர் எதுவும் பண்ணிக்க மாட்டார் அப்படின்னு அந்த நேரத்தில் அங்கே போயிட்டு சாதி அரசியல் பண்ணுறாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவரே அக்கா சாதி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ வெளிப்படையாக தெரியுது பாருங்களேன். கட்சியில் அக்காவை எப்படி நம்ம வந்து பச்சு பார்த்தோம். காளியம்மாளை ஏன் சாதிக்காரின்னு நான் பார்த்ததில்ல. எவ்வளோ சாதி இருக்குது தமிழ்நாட்டில். எல்லா சாதிக்காரனும் காளியம்மாளை சாதியாக பார்த்தானா அக்கா சாதியாக செயல்பட்டுருக்காங்க. எப்படிங்க தன் சாதிக்கு தான் அக்கா வந்து உண்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருந்திருக்கிறாங்க. அப்போ அண்ணன் அந்த ஆடியோவில் சொன்னது எவ்வளோ தூரம் உண்மை பாருங்கள். அது பேசலாம் நம்ம வந்து இல்லை இல்லை இப்போ சாட்டத்திருமர் வந்து மறவராக இருக்காருன்னா அவர் வந்து பேசுகிற முத்துராமலிங்க தேவரை எல்லாம் கோட் பண்ணி பேசுகிறாரு. அப்படி பொதுப்படையாக நாம் தமிழர் கட்சியில் இருந்துட்டு கூட இந்த மாதிரி நான் வந்து மீனவ இதில் இருக்கேன் அப்படின்னு பேசலாம். ஆனால் அதே சாட்டை துறைமுருகன் தனக்கு கட்சியில் இருக்க அந்த மறவர்களாக ஒரு இருப்பாங்க இல்லையா, ஒரு நிறைய பேர் இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில், அதெல்லாம் பிடிச்சிட்டு ஒன்றா சேர்த்து ஒரு மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு 2000 ரூபாயும் காசும் கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவருக்குன்னு ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியில் சேர்த்தா எப்படி இருக்கும். அப்படி ஒரு வேலையை தான் காளியம்மாள் வந்து பண்ணியிருக்காங்க. அது இந்த மீட்டிங்கில் வெட்ட வெளிச்சமாகி போச்சு. அதில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்காரவேலர் இருக்கார்ல, எனக்கு சிங்காரவேலர் சத்தியமாக சொல்கிறேன் அவர் தமிழர்னு சொல்லி தெரியும். அவர் வந்து இந்த மாதிரி வந்து சாதினா எனக்கு சத்தியமாக தெரியாது. அவர் பரதவர் சாதின்னு சொல்லி சத்தியமாக தெரியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா சிங்காரவேலர் வந்து எல்லாத்துக்குமா போராடினாரு. ஆனால் அந்த சிங்காரவேலர் யாருமே வந்து அவரை கொண்டாடலை, எதுவுமே பண்ணலை.
அப்ப அவரும் புறக்கணிக்கப்பட்டாரு. ஏன்னா, இந்த சாதியில இருக்க எல்லாருமே வந்து வளர முடியாது. எல்லாம் புறக்கணிப்பாங்க அப்படின்னு சொல்லி, அக்கா அங்க கொண்டு போய் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அதாவது அந்த சாதினாலே பேச்ச வந்து கட் பண்ணுவாங்களாமா. பேச விட மாட்டாங்க, வளர விட மாட்டாங்க. அப்படிங்கிற அளவுக்கு அதில நாம் தமிழர் கட்சி விதிவிலக்கா அப்படிங்கிற அளவுக்கு அத வந்து சொல்றாங்க. அது எங்க சொல்றாங்க? பாஜக சீனிவாசன் வச்சுக்கிட்டு, அந்த அவங்களுடைய சாதி சங்கத்தில வந்து கலந்துக்கிட்டு சொல்றாங்க. இததாய்யா நான் அண்ணன் வந்து அந்த ஆடியோல சொன்னாரு. வேற ஒண்ணுமே சொல்லல. அக்காவுடைய செயல்பாடு, நீங்க எனக்கு அதான் புரியல. இப்போ அவங்க கூப்பிடுறாங்க. ஒரு வேள வந்து இந்த மாரி கூட்டங்களுக்கு, சாதி சங்க கூட்டங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போதே கூப்பிட்டாங்கன்னா, அண்ணன்ட்ட சொல்லிட்டு போலாம். அது என்னன்னு சொல்ல மாட்டாரு. ஆனா அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்தே நம்ம நல்லா தெரியுது. அதாங்க எப்படி இருந்த அக்கா? எனக்கு அதான் புரியல. எனக்கு எப்படி அக்கா காளியம்மாள வந்து டீல் பண்ணனே தெரில. எப்படி இருந்தவங்க, அப்படியே அவங்க பேசினாங்க அப்படின்னா அப்படி இருக்கும். பாஜக விதத்துல எவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க பாஜகவோட சமரசம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள தான் வாழ்க்கை எவ்வளோ ஒரு கேவலமா இருக்கு பாருங்க. வாழ்க்கை. அது ஒரு மாரி இருக்குது. இப்போ அக்கா வந்து ஓப்பனா நாம் தமிழர் கட்சியிலருந்து அதில அதில அக்காவுடைய அந்த கன்னிங்னெஸ் பாருங்க. அண்ணன் ஆடியோ வெளிய வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. அண்ணன் பிசுறுன்ட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் போயிட்டுருக்குது. எதுவுமே பேசாம அப்படியே எந்த கட்சிக்கு போறேன்னு சொல்லாம, ஒரு பக்கம் திமுகவோட பேசி, அதிமுகவோட பேசி, பாஜகவோட பேசி, நைனா நாகேந்திரன் பாஜகவோட பேசி, அதுக்கப்புறம் வந்து ஏதேதோ கட்சியோட பேசி எல்லாம் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனா, நான் போம்போது தான் தெரியும் அப்படின்னு அக்கா தெளிவா வந்து அந்த சாதியிலேயே நம்ம போயிரலாம். சொல்றாங்க 1,50,00,000 பேர் இருக்கோம். நம்ம நெனச்சா நம்ம வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க அந்த மாரி பிஜேபியோட கலந்து ராம சீனிவாசன் போன்றவர்களோடலாம் வந்து ஐக்கியமாகி போறாங்க அப்படிங்கிறது அது போகட்டும். அத பத்தி இதுக்கு மேல நான் அக்காவ பத்தி பேச போறதில்ல. ஆனா இத வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் நான் அந்த வீடியோ போடுறேன்னா, இத வந்து நாம் தமிழர் கட்சிக்காரன் புரிஞ்சுக்கணும். மெயினா. அண்ணன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா, அது கரெக்ட்டா தான்டா இருக்கும். இப்போ புரியாது. ஏன் கல்யாண சுந்தரத்த வெளிய அனுப்பிச்சாருன்னு சொல்லி, நம்மளுக்கு அப்ப தெரியாது. சீமான் பாருங்க கல்யாண சுந்தரத்த வெளிய அனுப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப சீமான தட்டுவோம். ஏன் காரணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க அப்படின்னு. அதே மாரி ராஜீவ்காந்தி ஏன் வெளிய அனுப்பிச்சாரு? காரணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. ஏன் காளியம்மாள வெளிய காரணம் சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. ஏன்னா அண்ணனுக்கு உண்டான ஒரு காரணம் இருக்கும். அது வெளிய தெரியாது. அவங்க செயல்பாடு வழியா வெளிய தெரிஞ்சா தான் உண்டு. அண்ணன் வந்து சொல்ல மாட்டாரு. சரி போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அதனால இவங்க இது பண்றதாங்க. இன்னைக்கு வந்து அக்கா காளியம்மாள் விஷயத்துல வெளிப்படையா வந்து தெரிஞ்சிருச்சு. அக்கா வந்து அந்த 10 நிமிட பேச்சிலேயே வந்து நம்மாளு அக்கா காளியம்மாள் மேல இருக்க அந்த நன்மதிப்புன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது வந்து போச்சு. 10 நிமிடம் தான் அப்படிங்கக்குள்ளயே அந்த நன்மதிப்பு வந்து போச்சு. இப்போ சுத்தமா போயிருக்கும். இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஒரு தமிழனுக்கும், ஒரு ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனுக்கும், ஆஹா! உங்கள குலதெய்வம்ன்னு சொல்லி சீமான் வந்து உட்கார வச்சு உங்கள அழகு பார்த்தா, நீங்க வந்து உங்க சாதிக்கு சங்கத்துக்கு இப்போ நம்ம யாருமே அப்படி வந்து இது பண்றதில்ல. ஆனா கட்சிக்குள்ள அந்த அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு தான் அண்ணன் வந்து சொல்றாரு. இப்போ அப்படி பார்த்தா, நம்ம தமிழர்லாம் வர்றோம். சரிங்களா? சீமான் அண்ணன் நாடாரா இருந்தா கூட, சீமான் நாடார் சாதி மட்டும் அப்படி போயிருந்தாருன்னா எப்படி இருக்கும்? பெரும்பாலும் கார்த்திக் ஒரு சாதியில இருப்பாரு. அவரு அந்த சாதியில வச்சா எப்படி இருக்கும்? இது வந்து நல்லா இருக்காது. நம்ம தமிழர்கள் வந்துட்டோம் அப்படின்னா, நாடாரு, தேவர் 1, பறையர், வன்னியர் 1. நான் அப்படின்னு சொல்லி வந்துர்றோம். அப்படி வந்தா தான் தமிழர்ன்னு வர முடியும். அப்ப எல்லா தமிழரும் ஒண்ணுன்ட்டு நானும் தமிழர்ன்னு வரணும். அப்படி இல்ல, நான் வந்து மீனவ சமுதாய பெண்ணு, மீனவ சமுதாயத்த பேசலாம், பேசலாம். ஆனா உள்கட்சியில அந்த அரசியல் பண்ணக்கூடாது. தனக்கான ஆட்கள சேர்த்து ரூ. 2000 குடுத்து அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து செல்ஃபோன் குடுக்குற வேலை, அக்கா வந்து தெளிவா பண்ணி, தனக்கான ஆட்கள சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை இப்ப வெளிய வந்துருச்சு. இது இன்னைக்கு அப்பட்டமாகி வெளிய நிக்குது. சரியா? இதுக்கு மேல புரிஞ்சுக்குங்கப்பா, புரியாதவங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.